பிறக்கும் இந்த புதிய வருடம் அனைவருக்கும் அன்பு, நிம்மதி மற்றும் சிறப்பான வாழ்க்கையாக மலரட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது திணை பாசிப்பருப்பு பாயாசம், கடலைப்பருப்பு ஜவரிசி பாயாசம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஜவரிசி பாயாசம் தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 25 கிராம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அதாவது 10 மினிட்ஸ் மினிமம் ஊறணும். 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம். இதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 1 கப் பால், 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அதாவது சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டுனா பால் நிறைய எடுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கீ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது முந்திரி திராட்சை நான் சொல்லலை. இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நிறையா கீ ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சையும் போட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஜவ்வரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். இது ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இதே டைமில் நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வேகணும். 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் 75% வெந்தாச்சு. ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஜவ்வரிசி நம்ம அதிகமாக போடக்கூடாது, கடலைப்பருப்பு அதிகமாக போட்டுக்கலாம். அது என்னென்னா ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம ஜவ்வரிசி கம்மியாக போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுறதுனால தண்ணி ஜாஸ்தி வேண்டியதில்லை. இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது பசும்பால் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேங்காய் பால் ஆட்டி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் 2 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவைங்கிறவங்க, அதாவது ஸ்மெல் பிடிக்குங்கிறவங்க இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஊற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு சர்க்கரை பிடிக்கும். சர்க்கரை வேணுங்கிறவங்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் பிடிக்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வடித்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சிலருக்கு இந்த வெல்லம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லமும் ஆட் பண்ணிக்கோங்க. கரைச்சிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் இதுக்கு இன்னும் ஒரு 25 கிராம்ஸ் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது 75% வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கூட பால் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மாதிரி வேகிறப்போ பார்த்தீங்கன்னாவே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது ஜெல்லி மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி திராட்சை முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுவையான கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. திணை பாசிப்பருப்பு பாயாசம் தேவையான பொருட்கள்: திணை 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா ஊற வச்சதுனால உங்களுக்கு அதிகமான அளவு தெரியுது. வெல்லம் 75 கிராம்ஸ் எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா காய வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். முந்திரி 10 முந்திரியை நான் உடைச்சி வச்சிருக்கேன். இதுக்கு என்னென்னா பால் நம்ம 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இது தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது குக்கரில் நம்ம 3 விசில் விட்டு எடுக்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை லைட்டாக நான் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். தினையும் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். தினையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன். இது நம்ம 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். முந்திரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா முந்திரியை நம்ம வறுத்துக்கலாம். ஏலக்காய், தேங்காய் இதையும் நம்ம நல்லா நெய்லேயே வதக்கிட்டோன்னா அந்த திணை பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திணை நல்லா வெந்துடுச்சு. ஆல்ரெடி வெந்ததை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இதில் ஃபைபர் நிறையா இருக்குது. அதே மாதிரி இது திணை கஞ்சியாகவும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயோட கெட்டி பால் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
அடுத்தது வெல்லம். ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து திணை பாயாசத்துக்கு வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் பாலும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாவே போதும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், முந்திரி, ஏலக்காய் இந்த 3ஐயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திணை வந்து நம்ம ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறோம். அதாவது வெல்லத்தை வந்து வடிகட்டின தண்ணியும் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து திணை வேக வைக்கிறப்போ ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது திணை வந்து நல்லா கொதிச்சாச்சு. அதாவது திணை, பாசிப்பருப்பு, வெல்லம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மேலே வந்து தாளித்து வச்சுருக்கிற ஏலக்காய், முந்திரி, தேங்காய் இதை 3ஐயும் நம்ம கொட்டிக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். திணை பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.